Hey, hi. Today we are going to see the screw friction. First basics பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரு நீங்க கார் வச்சிருக்கீங்க, கார் சடனா பஞ்சர் ஆச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு மெக்கானிக்கை கூப்பிடுவீங்க. அந்த மெக்கானிக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிவைஸ் ஒன்று கொண்டு வருவாங்க. இது மாதிரி டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைட் கார்னர் பாத்தீங்கன்னா அவங்க லோடு கொடுப்பாங்க. லோடு கொடுக்க இந்த டிவைஸை கொண்டு போயிட்டு கரெக்டா அந்த வெஹிக்கிளுக்கு சென்டர்ல வச்சு லிஃப்ட் பண்ணும்போது we can easily lift the one side of the object. அதாவது வண்டியோட ஒரு சைடு ஈஸியா தூக்குவாங்க. இது உங்களுக்கு இமேஜ் ஒன்று நான் இதுல வீடியோல நான் அட்டாச் பண்றேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் திரும்ப இங்க சொல்றேன். ஸோ என்ன செய்யப்படும் அப்படின்னா லோடு இந்த டைரக்ஷன், தட் மீன்ஸ் இந்த லெஃப்ட் சைடு கூடிய கார்னர் நான் கொடுக்கும்போது என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த சைடு அப்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆகிட்டே போகும். இது பேர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ஜாக். இதோடைய ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ஜாக் மேல இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய லோடு ரொம்ப கம்மியான அளவு தான் கொடுப்போம். பட் இங்க பார்த்தீங்கன்னா அதிகமான வெயிட்டை லிஃப்ட் பண்ணும். அதோட டிசைனே அதான். இது காரணம் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் நம்ம படிச்சிருப்போம். பெர்பெண்டிகுலர் லோட் ஆக்ட் ஆனா we have to take the horizontal distance. ஹரிஜனல் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய லோடு ரொம்ப கம்மி தான். அதனால தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு லோடு 10 நியூட்டன் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க மேல லிஃப்ட் பண்றது பாத்தீங்கன்னா 100 நியூட்டன் லிஃப்ட் பண்ணும். இதுதான் பேசிக் கான்செப்ட். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரூ ஜாக்ல என்ன விதமான ஃபிரிக்ஷன் அக்கர் ஆகும், அதை எப்படி சால்வ் பண்றதுங்கிற பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் இங்க ஒரு லோடு ஆக்ட் ஆகுது பாத்தீங்களா? இந்த லோடு பேரு நான் P1 கொடுக்குறேன். மேன் நம்ம கொடுக்கக்கூடிய லோடு பாத்தீங்கன்னா P1. இந்த கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கும் இந்த பர்டிகுலர் ராட் இருக்குல்ல, இதுக்கு சென்ட்ரல் லைனுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எல்னு வச்சுக்கலாம். தட் மீன்ஸ் நம்ம கொடுக்க லோடுக்கும் இதோடைய சென்டர் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் தான் லென்த் எல். தென் பாத்தீங்கன்னா இது வெயிட், ஓவரால் வெயிட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ ஜாக் மேல அக்கர் ஆகும். நம்ம கொடுக்க லோடு அப்வர்ட்ஸ் இருக்கும், அதனால தான் வெயிட் ஆட்டோமேட்டிக்கா டவுன்வர்ட்ஸ் வரும். ஸோ இது வந்து Pன்னு வச்சுக்கலாம். தென் பாத்தீங்கன்னா இதோடைய டயாமீட்டர், இது என்னன்னு பாத்தீங்கன்னா டயா ஆஃப் தி பார். இந்த பாருடைய டயாமீட்டர் டின்னு மென்ஷன் பண்ணலாம். ரேடியஸை பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர் மென்ஷன் பண்ணலாம். இமேஜுக்கு 2 த்ரெட் போட்டிருக்கேன், நிறைய த்ரெட்ஸ் இருக்கும். இங்க த்ரெட் இருக்கிறதுனால ஸோ பிங்கிறது பார்த்தீங்கன்னா பிச் ஆஃப் தி த்ரெட்டுடைய பிச் இருக்கும். ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸ் ஆங்கிள். அது எப்படின்னு சார் பார்த்தீங்க அப்படின்னா இங்க நல்லா பாருங்க, இந்த த்ரெட்டை நான் ஒரு டயக்ராம் வரைய போறேன். இந்த பாயிண்ட் இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நான் எடுக்க போறேன். Did you see? உங்களை பார்க்க முடியுதா? அந்த த்ரெட் எப்படி இருக்கு? உங்களுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ இது இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸ் ஆங்கிள் ஆல்ஃபா. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏரியா இருக்கும் பை டி. இது தெரிஞ்சா போதும். சொன்னது புரிஞ்சுதுங்களா? இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, இந்த டிஸ்டன்ஸ் பை டி. இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா பை ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன். இது எங்க யூஸ் பண்ணோம்னா we have to use in a formula யூஸ் பண்ணும். பை ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் மியூ, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷனை இன்வெர்ஸ் பண்ண tan இன்வெர்ஸ் பண்ணா we can get the பை. ஆல்பா ஆங்கிள் கிடைச்சிடும், பை ஆங்கிள் நமக்கு கிடைச்சிடும். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் தி P1. அதாவது நம்ம கொடுக்க லோடு நம்ம இங்க 10 நியூட்டன் கொடுத்தோம்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 100 நியூட்டன் கிடைக்கும். ஸோ என்ன செய்ய போறேன், ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா இதோட வெயிட் நமக்கு ஜென்ரலாவே தெரிஞ்ச கொஸ்டின் கொடுத்துருவாங்க, அப்படி இல்லை லோடு கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். இதோடைய ஃபார்முலா பாத்தீங்கன்னா P, அதாவது இங்க லிஃப்ட் ஆகக்கூடிய அப்வர்ட்ஸ் போது பாத்தீங்களா, அப்வர்ட்ஸ் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ரைட் தி அப்வர்ட்ஸ் லோட் P equal to W tan pi plus alpha. This one is the formula for upwards. அது இங்க லோடு மேல போது பாத்தீங்கன்னா இதோடைய லோடு. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா I am going to find out the load for P1. நாங்க கொடுக்கக்கூடிய லோடு பாத்தீங்கன்னா P1 இருக்கும். இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க கம்மியான அளவு லோடு கொடுப்பேன், இங்க அதிகமான அளவுக்கு நான் கொடுப்பேன். சோ எனக்கு இது தேவை அப்படின்னா I am going to use the moment formula. அது என்ன சார் மொமெண்ட் ஃபார்முலா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். Perpendicular load act as we have to take the horizontal, right? So I'm going to take to this particular one P1 into L. ஏன்பா இது perpendicular load, இது horizontal distance. நான் என்ன செய்ய போறேன்னா இந்த ஸ்க்ரூ ஜாக் பாத்தீங்கன்னா ஆங்கிள் இதோடைய ஆக்சிஸ் வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன்னா ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். சோ இதுல பாத்தீங்கன்னா we are having P1 into L நான் போட்டுட்டேன். இது எதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா sum of the all the forces. இந்த வெயிட் பார்த்து நெக்லிஜிபிள் தூக்கி போட்டுருக்கேன். ஏன்னா நம்ம இங்க கொடுக்க லோடும் இந்த வெயிட்டும் ஈக்குவல் தான். சொன்னது புரிஞ்சுதா? இதோடைய வெயிட்டுக்கு நிகரா இருந்தா மட்டும் தான் இதெல்லாம் வந்து லிஃப்ட் பண்ண முடியும். So that's why we have to take this particular P only. P into இது vertical force. அப்ப என்ன செய்யணும்? we have to take the horizontal distance. Horizontal distance எங்கப்பா இருக்கு? any guesses? Yes, we are having the R. என்ன செய்யணும்? D இருக்கக்கூடாது. because D பார்த்தீங்கன்னா diameter of the bar. We have to take the distance, horizontal distance. ஏன்னா இதான் நம்மளுடைய center axis. Center axis உடைய பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம். So this one is my R. So I am going to take the R. Is it clear? So I am going to find out upper load
P1 equal to P into R by L. நமக்கு இங்க என்ன தெரியுது? Pங்கிற ஒரு ஃபார்முலா தெரியுது. So I'm going to substitute simply P W tan pi plus alpha into R divided by L. So this one is my P1. Upwards load. நம்ம கொடுக்கக்கூடிய load upwards. இப்போ நான் என்ன செய்றேன்? ஆப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. ஆப்ஜெக்ட் நான் வந்து டவுன்வர்ட்ஸ் பண்ணணும். என்ன செய்யணும்? We have to give the again load. இது upwards கொடுத்து என்ன செய்யணும்? திரும்ப again டவுன்ஸ் வந்து மேல தூக்கி நான் எடுப்பேன். So என்ன செய்ய போறேன்னா சிம்பிளா இது upwards load, downwardsக்கு ஒரே ஒரு சிம்பிள் மட்டும் நான் மாத்த போறேன். So I am going to mention Q1. Upwards பாத்தீங்கன்னா P னும் downwards Q1 போட்டுக்கலாம். Equal to W tan pi minus alpha R divided by L. அதாவது பிளஸ்னா பாத்தீங்கன்னா upwards load, மைனஸ் பாத்தீங்கன்னா downwards load. அவ்வளவுதான். So இந்த ஆக்சுவலா இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இந்த கார்னர்ல கொடுக்கும் பாத்தீங்கன்னா லோடு P1 and Q1. upwards கொடுக்கும்போது P1 லோடா இருக்கும், downwards கொடுக்கும்போது Q1 லோடா இருக்கும். அது எப்படி சேஞ்ச் ஆகுறத பத்தி டீடைலா நம்ம பார்த்திருக்கோம். ரைட், let me move to the problem. நம்ம இப்போ ஸ்க்ரூ ஃபிக்ஷன்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். In a screw jack, the pitch of the square threaded screw is 5.5 mm and the mean diameter is 70 mm. The force exerted in a turning the screw is applied at the end of a lever to 10 mm. That means they are giving the distance. Long measure from the axis of the screw. நமக்கு நல்லா தெரியும், நம்ம எப்பவுமே axis பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ ஆக்சிஸ்ல தான் எடுக்கணும். If the coefficient of friction of the screw jack is 0.07, calculate the force required at the end of the lever. To question number 1, raise a weight of 30 kN, lower the same weight. அதாவது என்ன क्वेश्चन கேட்டிருக்கான்? P1 Q1 ரைசர் அப்படின்னா P1, லோவர் அப்படின்னா Q1 இது கேட்டிருக்கான். இதுல பெருசா ஒரு விஷயமும் கிடையாது. We have to simply substitute the values. நான் என்ன செய்யறேன்னா I have to write the values. Pitch P, length L 210 mm போட்டுட்டேன், diameter D 70 mm. So from the dia I can get the radius 35 mm if needed. தேவைனா யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட்னு சொல்லலாம். அப்படின்னா we have to mention the load. W equal to 30 kN, mu equal to 0.07 எனக்கு இருந்துச்சு. So we have to use the formula force P equal to W tan pi plus alpha. நம்ம முதலே பார்த்ததுதான். So I am going to show that. திரும்ப உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்ன செய்யறோம் அப்படின்னா we have to use the formula first. இது இருக்கு ரிஸ்க் போறோம். இதுக்கு நமக்கு என்ன தேவை? W தேவை, W இருக்கு, tan இருக்கு, pi இருக்கா, pi இல்ல, alpha இருக்கு, alpha இருக்கு. So I am going to use that. இது alpha இருக்கா? ஆல்பா இல்லவே இல்லை. எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? லெட் வி செக் பண்ணி பார்த்தரலாம். ஸோ பை கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா தெரியும். பை ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மியூ. இதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண ஐ கேன் கெட் தி 4 டிகிரி. இது ஒரு மேட்டர் கிடையாது. அண்ட் அபவுட் தி ஆல்பா ஐ ஹாவ் டு யூஸ் த ஃபார்முலா ஃபார் தி த்ரெட். த்ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா tan ஆல்பா ஈக்குவல் டு பி பை டி. இது நான் வந்து ஃபார்முலா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன், இங்கே நான் மென்ஷன் பண்றேன். ஸோ அது புரிஞ்சுதா? tan ஆல்பா ஈக்குவல் டு பி பை டி. இது எனக்கு தெரியும் பிச்சு by D பாத்தீங்கன்னா diameter. So I can substitute that. From this formula I can get the 1.4 degree. இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிரும்? இது கூட எல்லாமே தெரிஞ்சிரும். P equal to W tan pi plus alpha. அதை கொண்டு போய் substitute பண்ணா I can get the value. இது எனக்கு கிடைச்சிருச்சுப்பா. அப்ப நான் என்ன செய்யணும்? What I have to do? Simply here P1 எனக்கு தேவை, அதானது upper force. L தெரியுமா? L எனக்கு தெரியும். P கண்டுபிடிச்சிட்டேன். R பத்தியும் எனக்கு தெரியும். So I can substitute all the terms to this particular formula. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா I can get the answer uppers. அதே மாதிரி Q1க்கும் பாத்தீங்கன்னா இங்க பிளஸ்க்கு பதிலா மைனஸ் போட போறோம், அவ்வளவுதான். சோ இதுல பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க டேட்டாஸ் கரெக்டா எடுக்க தெரியணும். இந்த மாதிரி டேட்டா எடுக்க தெரியணும். எடுத்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இதை வந்து பெருசா நான் உங்களுக்கு இதோடைய PDF காப்பி நான் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள கொடுத்துறேன். நீங்க ஆன்சரை செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.